இல்லக்கா, அத்தை சித்தப்பாலாம் வந்து தட்டு மாத்திட்டு போனப்ப கூட நீ தைரியமா வீட்டுக்கு போய் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்தல்ல. இப்ப எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? அதுவும் காசை வெட்டி போடுறேன்னு சொன்னதுதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. இந்த மாதிரி கோவத்துல அப்படி பண்ணிட்டாங்கன்னா எப்பவுமே அந்த சொந்தத்தை ஒட்ட வைக்க முடியாது. ராதிகா கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல அத்தை சொல்லிட்டு போனதை நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல அப்படி ஏதாச்சும் நடந்துட்டா அம்மா தாங்க மாட்டாங்களேன்னு யோசிக்கிறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல திவ்யா. நீ வருத்தப்படாதக்கா. உன் மனசுக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். எல்லாமே தன்னால சரியாயிடும். நான் பாத்துக்கிறேன் திவ்யா. நீ இதையெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. உன் கவனம் பூரா படிப்புல மட்டும்தான் இருக்கணும், சரியா? ஏன்னா அது மட்டும்தான் உனக்கு கடைசி வரைக்கும் துணையா இருக்கும். போய் படி. அம்மா, மதியத்துக்கு ஏய், என்கிட்ட எதுவும் கேட்காத. ஏதாவது பண்ணு போ. அம்மா, என்னாச்சு? ஏன் அக்கா கிட்ட இவ்வளவு வெறுப்பா பேசுறீங்க? அண்ணன் நேத்து பேசிட்டு போனதை நினைச்சு எனக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வரலடி. இத்தனை நாள் என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. ஆனா அவங்க இப்படி பேசினதே இல்லடி. காசை வெட்டி போடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. அவங்க ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்லிட்டா மாமா விட்டுருவாரா? நீ கொஞ்சம் அமைதியா இருமா. எனக்கு அண்ணனை நினைச்சாதாண்டி ரொம்ப கவலையா இருக்கு. பாவம், நீ ஒருத்தி பொறுப்பெடுத்து இந்த குடும்பத்தை பாத்துக்கிற வரைக்கும் ஒத்த ஆளா அண்ணன் தான் எனக்கு எல்லா உதவியும் செஞ்சாரு. இன்னைக்கு அவர் இந்த வீடேறி வந்து கேட்டோம், என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையேடி. அண்ணி இத சொல்லி சொல்லி காட்டியே அண்ணனை கஷ்டப்படுத்துவாங்கடி. பாவம் அவரு இங்கேயும் பேச முடியாம அங்கேயும் பேச முடியாம இருதல கொள்ளி எறும்பா தவிச்சுக்கிட்டு கிடப்பாரு. மாமா உங்களை ஒன்னும் தப்பாலாம் நினைக்க மாட்டாருமா. இங்க என்ன சூழ்நிலைன்னு எல்லாரையும் விட மாமாக்கு நல்லாவே தெரியும். ஆமாமா, அத்தை காசை வெட்டி போற அளவுக்குலாம் மாமா விட மாட்டாரு. நீ தைரியமா இருமா. அம்மா, அவங்க வரதுக்கு முன்னாடியே அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்னு பதட்டப்பட வேண்டாம். அவங்க வரட்டும், எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசி புரிய வைக்கலாம். நம்ம ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சிடக்கூடாது ரஜினி. அது மட்டும்தான் எனக்கு வேணும். இல்லனா நான் நன்றி இல்லாம நடந்துகிட்டனோன்னு என் மனசாட்சி என்ன காலத்துக்கும் கலங்க வச்சுடுண்டி. அம்மா, என்ன இது சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க? மாமா உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டாரு. நானும் அப்படி நடக்க விட மாட்டேன். நீ முதல்ல கண்ணை தொட. அம்மா, அங்க பாரு. வாங்கண்ணே, வாங்கண்ணே, வா ஆனந்த். என்ன பாக்குற? நேத்தி நீ சொல்லிதான் வந்தேன், இன்னைக்கு நீ சொல்லிதான் வந்திருக்கேன். நீயே பேசு. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம் அத்தை. உள்ள வாங்க. வாங்க அத்தை. போ.
உட்காருங்க. ஏண்டி காசை வெட்டி போடுவேன்னு சொல்லும்போது பேச்சு அவ்வளவு வேகமா வந்துச்சு, இப்ப என்ன சொல்லு? அண்ணே, இருமா, தெரிஞ்சோ தெரியாமலோ உருப்படியா 2 வார்த்தை சொல்ல போறா. அதுவும் அவளே யோசிச்சிருக்கா. அத நான் சொன்னா நல்லாவா இருக்கும்? அவளே சொல்லுவா. நீ சொன்னது சரிதான் ரஜினி. என்ன இருந்தாலும் முதல்ல பரிசம் போட்டது அரவிந்துக்கு தானே. அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு வந்ததுக்கு அப்புறம் நாம ஏன் பிரச்சனை பண்ணணும்னு தோணுச்சு. அண்ணி, என் பையனுக்குன்னு ஒருத்தி எங்கேயாச்சும் பிறக்காமல இருப்பா, பாத்துக்கலாம். ராதிகா கல்யாணத்துல என்னால பிரச்சனை வர வேணாம். அவளோட கல்யாணத்தை நாங்களே முன்னே நின்னு சந்தோஷமா நடத்தி தரோம். அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நேத்து நீங்க கோவமா பேசிட்டு போனதுல இருந்து வீட்ல யாருக்கும் மனசு சரியில்லை. நல்ல வேளை அம்மா முகத்துல இப்பதான் சிரிப்பே வருது. இப்போ ஆச்சு என்ன குறை சொல்லாம நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டா சரிதான். எனக்கு தெரியும், என் அண்ணன் குடும்பம் எப்பவும் என்னை கைவிடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க இப்படியே உங்க அண்ணன் கூட சந்தோஷமா உட்கார்ந்து பேசிட்டு இருங்க. நான் எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிடுறேன். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். எதுக்கு வர சொல்லிருக்கா? என்ன வர சொல்லிட்டு இவ்வளவு இன்னும் காணோம்? ஏய், ஏன் இவ்வளவு நேரம்? சரி, என்ன எதுக்கு வர சொன்ன? ஏன் எனக்காக கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்ல திவ்யா. நீ பேசுனதை பார்த்தா ஏதோ ரொம்ப அர்ஜென்ட் மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். இதெல்லாம் சரியாதான் நல்லா கண்டுபிடிக்கிறீங்க. என்ன சொல்ற? நீ பேசுறதே எனக்கு புரிய மாட்டேங்குது. புரிஞ்சிருந்தா தட்டை தூக்கிட்டு குடும்பத்தோட வந்திருப்பீங்களா? ஓ, ராதிகாக்கும் எனக்கும் பேசுனதை பத்தி சொல்றியா? உங்க வீட்ல இருந்து முதல் தடவை பேச வந்தப்பவே அதான் வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவதான் வேணும் நடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? இது பாரு திவ்யா, அதை பத்திலாம் வீட்டுல இருக்க பெரியவங்க பேசுவாங்க. இந்த விஷயத்துல பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் இல்ல, புரியுதா? ராதிகா விஷயத்தை பத்தி வீட்ல இருக்கவங்க பேசிக்கிட்டோம். அந்த அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்லதான். ஆனா என் விஷயத்த பேசுற அளவுக்கு எனக்கு வயசும் இருக்கு, மெச்சூரிட்டியும் இருக்கு. உன் விஷயமா? அப்படியே இருந்தாலும் அதையும் என்கிட்ட பேசணும். ஏன்னா நீங்க ராதிகாக்கு மட்டும் முறப்பையன் இல்ல, எனக்கும் தான். திவ்யா, முதல் தடவை கேட்க வந்தப்பவே அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஹே, நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? உங்களுக்கு தான் இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். அத்தை மாமா தட்டு மாத்த வரப்போ கூட ரஜினி அக்கா கிட்ட கேட்டு செய்யுங்கன்னு சொன்னேன். ராதிகா அக்காவையும் போய் கூட்டிட்டு வந்து நிறுத்திடலான்னு பார்த்தேன். யாருமே கேட்கல. அவதான் உங்களை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி விரட்டி விடுறால, அவ பின்னாடியே ஏன் போறீங்க? இந்த உலகத்துல என்ன அவ மட்டும் தான் பொண்ணா இருக்காளா? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கான்? திவ்யா, நீ சொல்றது... ஆமா மாமா,
எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். திவ்யா, ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா இதுக்கு மேலேயும் சொல்லாம விட்டா நீங்க எனக்கு கிடைக்காம போயிடுவீங்களோன்னு நேர்லயே சொல்லலாம்னு வந்துட்டேன். எப்படியோ எங்க வீட்ல இருந்து உங்க குடும்பத்துக்கு ஒருத்தவங்க மருமகளா வரணும். அது உங்களை வேண்டான்னு சொல்ற ராதிகாவா, உங்களை விரும்புற நானான்னு நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. ஆமாமா, நான் சொல்லிக்கிறேன். அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நீங்க தைரியமா போய் கேளுங்க. சரிக்கா, நான் வச்சிடுறேன். அப்புறமா பேசலாம். என்னாச்சு இவனுக்கு? ஆனந்த், டேய் ஆனந்த், டேய் மெதுவாடா. நான் தானே உன்னை கூப்பிட்டேன். ஏன் இப்படி பதட்டமா இருக்க? என்னாச்சு உனக்கு? ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. தன்னால பேசுறான், கூப்பிட்டா பதறான், கேள்வி கேட்டா பதில் சொல்லாம முழிக்கிறான். ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? எந்த காத்து கற்படிச்சதோ இவனை. அட விடுமா, என்னம்மா அது? நானும் சின்ன பிள்ளையா காத்து கருப்பு அடிச்சு காய்ச்சல் வர்றதுக்கு? அப்புறம் ஏன்டா நீ இப்படி இருக்க? அம்மா, என் கல்யாண விஷயத்துல நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுதுமா. என்னடா சொல்ற? நாம என்ன தப்பு பண்ணோம்? அவங்கதான் நம்மள மதிக்காம அசல்ல போய் மாப்பிள்ள பார்த்தாங்க. இல்லம்மா, நாம முதல்ல போய் கேட்கும் போதே அவங்க வேணாம் தான் சொன்னாங்க. அதான் ஏன் வேணான்னு சொல்லணும்? உனக்கு என்னடா குறைச்சல்? நம்ம குடும்பத்துல வந்து வாழ மாட்டாளாமா அவ? உதவி வேணும்னா மட்டும் உங்க அப்பாட்ட வந்து கையேந்தி நிக்கிறாங்கல்ல. அம்மா, நாம செய்யறது உதவி தானம்மா. அதுக்கு பதிலா நம்ம பொண்ணை கொடுங்கன்னு கேக்குறது தப்பு தானம்மா. டேய், நீயாடா பேசுற? சத்தியமா இல்ல, நான் நம்பவே மாட்டேன். யாரோ உன் மனச கலைச்சிருக்காங்க. யார் அதுன்னு சொல்லு. அம்மா, யாரும் என்கிட்ட எதுவும் சொல்ல, நானா தான் யோசிச்சு சொல்றேன். அது எப்படி இத்தனை நாளா இல்லாம இன்னைக்கு இந்த யோசனை வரும்? உங்க அப்பா ஏதாவது சொன்னாரா? என் தங்கச்சி குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு உங்ககிட்ட வந்து பேசினாரா? சொன்னா நம்புமா. யாரும் என்கிட்ட எதுவும் பேசல. மா, ராதிகாக்கு என்ன பிடிச்சிருந்து நம்ம சண்டை போட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா ராதிகாக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லையம்மா. டேய், கல்யாணம் பண்ணிக்கிற அத்தனை பேரும் பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? ஏன் அப்பா அம்மா சொல்றதை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? போக போக எல்லாம் சரியாயிடும்டா. அப்பா அம்மா பாக்குற பொண்ணையோ இல்ல பையனையோ கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலனா கூட நம்ம வேற சம்பந்தம் பாக்குறது இல்லையாமா? யாருன்னே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது வேற. சின்ன வயசுல இருந்தே பார்த்து பழகி தெரிஞ்சவன் தானே நானு. என்னையா அவ கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு தெளிவா சொல்றா. அப்புறம் அவளை கட்டிட்டு என்ன கஷ்டப்பட சொல்றியம்மா? டேய், இப்ப என்னதாண்டா பண்ணணுங்கிற? அம்மா, எனக்குன்னு ஒருத்தி, என்ன விரும்புற ஒருத்தி நிச்சயமா வருவாமா. நம்ம போய் ராதிகாவை வேணான்னு சொல்லிட்டு வந்துடலாமா. அது மட்டும் இல்லாம அவ கல்யாணத்தை நாமளே சந்தோஷமா நடத்தி வைக்கலாமா. இதுதான் என்னோட விருப்பம். நிஜமாவே இவன் தான் சொல்றானா? இல்ல ஏதாச்சும் நடந்திருக்குமா? இதுதான் என் விருப்பம்னு சொல்லிட்டு போறானே. இப்ப என்ன பண்றது? நேத்து தான் என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல. இப்ப என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க? எப்படி சரியாச்சுன்னு யோசிக்கிறேன் திவ்யா.
இப்படிதானே நீயும் நினைப்ப திவ்யா. கஷ்டமோ சந்தோஷமோ இது நடந்து போச்சு, அடுத்தது என்னன்னு நம்மளால மூவ் ஆன் ஆகவே முடியலல்ல. என்னக்கா, எது நடந்தாலும் ரஜினி அக்கா பாத்துப்பாங்கன்னு நான் விட்டுருவேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான்க்கா. இந்த நம்பிக்கையை காப்பாத்ததான் நான் எப்பவுமே போராடிட்டு இருக்கேன் திவ்யா. அத்தை இப்ப நல்லதானக்கா பேசுனாங்க. இப்ப எதுக்கு இப்படி யோசிக்கிற? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அத்தைய பாக்குறேன். இது அத்தையோட குணமே இல்ல, அதான் டவுட்டா இருக்கு. என்ன நடந்திருக்கு? அது தெரியல, ஆனா நிச்சயமா அத்தையா இது பேசல, அது மட்டும் நல்லா புரியுது. அரவிந்த் வீட்ல இருந்து மறுபடியும் வந்து பேசினாங்கன்னு சொன்னதும் காசை வெட்டி போடுற அளவுக்கு ஆக்ரோஷமா பேசினாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இன்னைக்கு அவங்களாவே வந்து ராதிகாவோட கல்யாணத்தை நானே நடத்துறேன்னு சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு. அதுக்கு இப்போ என்ன பண்ண போறக்கா? என்ன பண்ண போறேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஏன்னா இந்த முடிவை அவங்க முழு மனசா எடுத்திருக்க வாய்ப்பே இல்ல திவ்யா. யாரோ எதையோ சொல்லிதான் அவங்கள செய்ய வச்சிருக்காங்க. அதனால நாம ரொம்ப உஷாரா இருக்கிறது தான் நல்லது. சரி, நீ இதை பத்தில வீட்டுல எதுவும் சொல்லிக்காத திவ்யா. நமக்குள்ளேயே இருக்கட்டும், சரியா? அப்புறம் உனக்கு ஏதாச்சும் டவுட்டா நடக்கிற மாதிரி தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு, சரியா? ஒரு நிமிஷம், ஒரு அபிஷியல் கால், இரு வந்துடுறேன். ஹலோ அக்கா, என்ன இவ்வளவு நம்புறாங்களே, ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தெரிஞ்சா என்ன என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. ஆனா உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தெரியலக்கா, என்ன மன்னிச்சிரு. திவ்யா, மாமா, ஹாய். ஏன் இப்படி பண்றீங்க? போங்க, வா, சொல்றது கேளுங்க. என்ன பண்றீங்க? பின்னாடி வா. முடியாது, போங்க. பின்னாடி வா. முடியாது மாமா, பின்னாடி வா. வீட்ல எல்லாரும் இருக்காங்க. பின்னாடி வா ப்ளீஸ். ஐயோ ப்ளீஸ். சரி போங்க, வர. மாமா, எதுக்கு மாமா வர சொன்னீங்க? எதுக்கு வர சொன்னா? திவ்யா, நீ பாட்டுக்கு வந்து உன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு போயிட்ட. எனக்கு லைஃப் அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி அடிச்சு தெரியுமா? திவ்யா, நீ பேசின அந்த செகண்ட்ல இருந்து என்னால வெளியே வரவே முடியல. கனவா நனவான்ற மாதிரியே இருக்கு. கனவில்ல, நிஜம்தான். இப்ப தெரியுது. திவ்யா, ராதிகாவை நான் அம்மாட்ட வேணான்னு சொல்லிட்டேன். ஹாப்பி தானே? அன்னைக்கு நீ பேசினப்ப இந்த வேகம் இப்போ உங்ககிட்ட இல்லையே, ஏன் அமைதியா இருக்க? அது வீட்ல எல்லாரும் இருக்காங்களா, உங்க அப்பா அம்மா கூட இங்கதான் இருக்காங்க. பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு டென்ஷன்ல தான். ஆமா ஆமா, கரெக்ட் தான். நான் ராதிகா வேணான்னு சொன்னதுமே எங்க அம்மா ஏன் எதுக்குன்னு 1000 கேள்வி கேட்டாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. சரி, அப்ப நான் உள்ள போறேன். ஏய் திவ்யா, திவ்யா நில்லு. நான் உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு கேட்காம நீ பாட்டுக்கு போற. சரி, எதுக்கு? என்ன இது? இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்படியா? வேணாமா? சரி, வேண்டாம் மாமா.
அப்போ இதையும் சேர்த்து வச்சுக்கோ. ஐயோ வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் மாமா. ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் மாமா. ஏய், உனக்கா ஆசாசியா நானே பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ வேணான்னு சொல்லாதம்மா. இந்தா வச்சுக்கோ. ஐயோ வேண்டாம் மாமா. அட புடி. வீட்ல யாராச்சும் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். சொன்னா கேளு. இந்தா தெரியாம வச்சுக்கோ. இது பாரு, இத பாத்துட்டு யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் வந்து பேசிக்கிறேன். திவ்யா, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். நம்ம வெளியே எங்கேயாச்சும் மீட் பண்ணலாம். வரேன். படிச்சு நல்ல வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும்னு நினைச்சேன். என்ன நடக்க போதுன்னு தெரியல.